நமக்கென்ன சிறுகதை. ஆசிரியர் ஐக்கன் அவர்கள். டேய் சுந்தரம், இந்த கடிதத்தை பாரு. போன வாரம் வந்துட்டு போனாங்களே மாப்பிள்ளை பையன், அவன் எழுதியிருக்கான் என்று ஆஃபீஸிலிருந்து வந்ததும் வராததுமாக கடிதத்தை நீட்டினாள் மீனாட்சி. சுந்தரம் தலை நிமிர்ந்து அம்மா முகத்தை பார்க்கவே இல்லை. அவனுக்கு தெரியும் அம்மா ரொம்ப கோபமாக இருக்கிறாள் என்று. எப்போதும் சுந்து என்று அழைக்கும் தாயார் சுந்தரம் என்று கூப்பிட்டால் அவன் மேல் கடுகடுப்பாக இருக்கிறாள் என்பதும், டேய் போட்டு அழைத்தால் ரொம்ப கோபமாக இருக்கிறாள் என்பதும் அவனுக்கு நன்றாகவே தெரிந்த பாடம். கடிதத்தை வாங்கி படித்து பார்க்காமல் மேஜையின் மேல் எறிந்துவிட்டு சட்டையை கூட கழற்றாமல் அப்படியே ஈசி சேரில் கவலையோடு சாய்ந்தான். உள்ளே இருந்து காபி டம்ளரோடு வந்த லாவண்யா டம்ளரை அவன் முன்னால் டீப்பாயில் வைத்தாள். அவளை நிமிர்ந்து பார்த்து சுந்தரம் சட்டென்று கீழே குனிந்து கொண்டான். டேய், அந்த கடிதத்தை படித்து பாருடா, என்ன எழுதியிருக்காங்கன்னு. மீனாட்சி புரிந்து கொண்டே அரை நிலைப்படியிலேயே உட்கார்ந்து விட்டாள். அவள் கை தானாகவே தலையை தாங்கி பிடித்து கொண்டது. தாங்கக்கூடிய சோகமா அது? முதல்ல காப்பியை சாப்பிடுங்கண்ணா, ஆறி போகுது, அப்புறம் படிச்சுக்கலாம் என்று லாவண்யா பரிவுடன் காபி டம்ளரை எடுத்து அவன் கையில் வைத்தாள். நல்ல தங்கை, அண்ணனுக்கு ஏத்தவ என்று மெதுவாக, சம்பந்தப்பட்டவர்களுக்கு கேட்டால் என்ன கேட்காவிட்டால் என்ன என்ற மனப்பான்மையில் முணங்கினாள் மீனாட்சி. சுந்தரம் காப்பியை உறிஞ்சி குடித்தான். கண்கள் கடிதத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை. அம்மா கோபப்படும்படியாக அதில் என்ன எழுதியிருக்கும் என்று அவனுக்கு படித்து பார்க்காமலே தெரியும். காலி டம்ளரை மேஜையில் வைக்கப் போகும்போது லாவண்யா கையை நீட்டி அதை வாங்கி கொண்டாள். அப்பொழுதும் சுந்தரம் நிமிர்ந்து அவளுடைய முகத்தை கவனித்தான். அவளுக்கும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். என்றாலும் படித்தவள் இல்லையா, அதனால் நாகரீகமாக தன் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் மறைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அம்மாவோ மனதில் நினைப்பதற்கு அப்படியே முகத்திலும் பேச்சிலும் உணர்ச்சி வடிவம் கொடுத்து விடுகிறாள். அப்படி ஒன்றும் பிரமாதமான வரநிலைதான். ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் 200 ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற பையன்தான். இருந்தாலும் பல ஆண்டுகளாக வெவ்வேறான பிரச்சனைகளால் குதிராமல் தள்ளிக்கொண்டே போகும் லாவண்யாவின் கல்யாணம் இந்த முறையாவது குதிர்ந்துவிடும் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட லௌகீக விஷயங்களும் சுந்தரத்துக்கு கட்டுப்படியாக கூடியதாகத்தான் இருந்தது. எப்படியோ கடனை உடனே வாங்கி மகள் கல்யாணத்தை ஓட்டிவிட்டால் அப்புறம் பையனுக்கு கவலையில்லை என்ற மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தாள் மீனாட்சி. ஏதோ நம்ம வளமைக்கு தோதாக ஒரு வரன் அமைஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதையும் கெடுத்துட்டியேடா என்று ஒப்பாரி வைத்தாள் மீனாட்சி. சரி, கடிதத்தை தான் படிப்போமே என்று எடுத்து படித்தான் சுந்தரம். சரிதான், ஒன்றும் எதிர்பாராதது இல்லை, ஆனால் எதிர்பார்த்ததுதான். மாப்பிள்ளை பையன் கொஞ்சம் காரமாகவே எழுதியிருந்தான். ஏன் எழுத மாட்டான்? மாப்பிள்ளையாயிற்றே, மாப்பிள்ளை என்று சொல்லி ஒரு துரும்பை கிள்ளி போட்டாலும் அது துள்ளுமாமே. படிச்சிங்களா? எவ்வளவு அரகண்டா எழுதியிருக்காங்கன்னு. மரியாதை தெரியாத பட்டிக்காட்டான்னு உங்களை எழுதியிருக்காங்களே, உங்களுக்கு கோபம் வரலையான்னா என்று சிடுசிடுத்தாள் லாவண்யா. மாப்பிள்ளை எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தால் என்ன? அவளுடைய செல்ல அண்ணாவை பட்டிக்காட்டான் என்று சொல்ல அவனுக்கு என்ன திமிர்? சுந்தரத்துக்கு உண்மையிலேயே கோபம் வரவில்லைதான். அவனுடைய சுபாவம் அப்படி. தன்னை பற்றி பிறர் எவ்வளவு வைதாலும் சிரித்து கொண்டே போய்விடுவான். ஆனால் ஏண்டா, ஏன் இப்படி எழுதியிருக்காங்க? நீ என்னவாச்சும் செஞ்சியா? மரியாதை தெரியாதவன் எழுதியிருக்காங்களே, நீ என்ன செய்த? ஏம்மா என்னை போட்டு தொலைச்செடுக்கிற? நான் என்ன செஞ்சேன் என்கிறது தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? நான் செஞ்சதுக்கு பலன்தான் இதோ இந்த கடுதாசியா வந்துடுச்சே. அப்புறம் திருப்பி திருப்பி என்ன ஏன்? என் குணம் உனக்கு தெரியாதாம்மா? சட்டையை கழற்றிவிட்டு அப்படியே மல்லாந்து படுத்தான் சுந்தரம். அவன் குணம் தெரிந்தது தானே. சிறு வயதிலிருந்தே அப்படி ஒரு குணம் அவனுக்கு. தன்னை யார் என்ன சொன்னாலும் எப்படி நடத்தினாலும் பொறுத்து கொள்வான். ஆனால் தன் எதிரில் யாராவது ஏழை எளியவர்களை, மெளியவர்களை, அபலைகளை அநியாயமாக நடத்தினால் அவன் பொறுத்து கொள்ளவே மாட்டான். அவர்களுக்காக பரிந்து பேசி எதிர்த்து நிற்பான். அவன் கண் முன்னால் ஏதாவது அநீதி நடந்தால் அது யாராகிலும் சரி அதை எதிர்த்து சண்டை போடுவான்.
ஒரு நாள் அவன் 10வது வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது கணக்கு ஆசிரியர் மாணிக்கம் ஐயர் பாடம் நடத்தி கொண்டு இருந்தார். பீரியட் தொடங்கி சில நிமிஷங்கள் ஆகிவிட்டன. அப்போது லேட்டாக வந்து கொண்டு இருந்த சோலையன் மெதுவாக ஆடி அசைந்து அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து வந்தான். இதை கவனித்த மாணிக்கம் ஐயர் சோலையனை கண்டபடியாக திட்டினார். லேட்டாக வரோம் என்ற நினைப்பே இல்லாமல் என்னமோ பெரிய மகாராஜா போல ஆடி அசைஞ்சுக்கிட்டு வரியே, என்ன திமிர் ராஸ்கல், வீட்டுக்கு போ, வகுப்புக்குள்ள விடவே மாட்டேன் என்று சீறி அவனை விரட்டி அடித்தார். மாணிக்கம் ஐயர் என்றாலே எல்லா மாணவர்களுக்கும் சிம்மசப்பனம். அவர் அவ்வளவு கண்டிப்பானவர். அவர் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசினால் தண்டனை இரட்டிப்பாகிவிடும் என்று எல்லோருக்கும் தெரியுமானால் எல்லா பையன்களும் சோலையனை பற்றிய உண்மையை சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன, சோலையன் கூட அவருக்கு பயந்து உண்மையை சொல்லாமல் அழுது கொண்டே வெளியில் நின்றான். அப்பொழுது திடீரென்று எழுந்தான் சுந்தரம். சார், சோலையனால் வேகமாக நடக்க முடியாது சார். அவன் தொடையில் ஒரு பெரிய கட்டி புறப்பட்டு மருந்து கட்டி இருக்கான் சார். அவன் இவ்வளோ வேகமாக நடந்து வந்ததே உங்களுக்காகத்தானே சார்? உடனே எல்லா பையன்களும் ஆட்டு மந்தை போல தலையை ஆட்டினார்கள். ஆமாம் சார், ஆமாம் சார். மாணிக்கம் ஐயருக்கு சுரீர் என்றது. அவர் கண்களும் கலங்கிவிட்டன. அப்படியா? ஐ எம் வெரி சாரி சோலையா. எக்ஸ்கியூஸ் மீ, நீ சொல்லியிருக்க கூடாதா? சாரி, உள்ளவா. மெதுவாக. டேய் சுந்தரம், நீதான் மாணவரத்தினம். யூ ஆர் அ ஜெம் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். உன்னை என் மாணவனாக பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்று அவனுடைய முதுகிலே தட்டி கொடுத்தார் ஆசிரியர். இதுபோல எத்தனையோ சம்பவங்கள். ஆனால் இதுபோல எல்லாமே பாராட்டாக முடிந்துவிடவில்லை. பெரும்பாலானவை கசப்பான அனுபவங்களாகவே முடிந்தன. கீழ்நிலையில் உள்ள வேலைக்காரர்களை மேல் அதிகாரிகள் அனாவசியமாக திட்டிய போதும் காரணமில்லாமல் தண்டித்த போதும் அவர்களுக்காக சுந்தரம் பரிந்து பேசியதற்காக பல இடங்களில் வேலையை இழந்து இருக்கிறான். எளியவர்களுக்காக பரிந்து பேசும்போது பாராட்டி முதுகிலே தட்டி கொடுத்து ஊக்குவிக்கும் மாணிக்க ஐயர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில்! டிஸ்ஒபீடியன்ஸ், இன்சபார்டினேஷன் என்ற பழி சுமத்தி காலை வாரிவிட்டு கவிழ்த்தவர்கள்தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள், இல்லையா? ஏனண்ணா, அப்படி என்னதான் நடந்தது? உங்களை ஏன் பட்டிக்காட்டான்னு திட்டியிருக்காங்க என்று கேட்டாள் லாவண்யா. நான் பட்டிக்காட்டான் தான் லாவண்யா. ஏன்னா பல படித்த நாகரிக மனிதர்கள் செய்யாததை நான் செய்தேன். அதனால் நான் பட்டிக்காட்டான் தானே என்று சிரித்தான் சுந்தரம். அன்று லாவண்யாவை பெண் பார்த்துவிட்டு போன 2ஆம் நாள் வழக்கம் போல பஸ் ஸ்டாப்பிலே நின்று கொண்டிருந்தான் சுந்தரம். வழக்கம் போல ஸ்டாப்பிங்கில் நிறைய கூட்டம். ஆஃபீஸுக்கு போகும் ஆண்களும் பெண்களும் வரிசையாக நின்று கொண்டு இருந்தார்கள். அந்த வரிசையில் ஓர் இளம் பெண் கையில் ஏதோ 1-2 புஸ்தகங்களை ஸ்டைலாக மார்போடு அணைத்து கொண்டவாறு நின்று கொண்டிருந்தாள். கல்லூரி மாணவியாக இருக்கலாம். அவளுக்கு பின்னால் 4-5 வாலிபர்கள் டைட்ஸ் பேண்ட்டும் 007 ஸ்லாக்கும் கூலிங் கிளாஸும் ஒரே சிரிப்பும் கேலியுமாக அந்த பெண்ணை சுற்றி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். ஏதேதோ ஆபாசமான சினிமா பாட்டுக்களை எல்லாம் பாடி அவளை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். பாவம், அந்த பெண் முகமெல்லாம் கோபத்தாலும் அவமானத்தாலும் குங்குமமாக சிவந்து இருந்தது. அத்தகைய பெரிய கூட்டத்தில் அழுகையாக இருந்த ஒரே காரணத்தால் பேசவும் முடியாமல் விலகவும் முடியாமல் தனல் மேல் நிற்பது போல நின்று கொண்டு இருந்தாள். சுற்றியிருந்த கூட்டத்தில் யாருமே, ஆணோ பெண்ணோ, அவளுக்காக பரிந்து பேசி அந்த வாலிபர்களை கண்டிக்க முன்வரவில்லை. நியூஸ் பேப்பர் வாங்கி படிப்பவர்களும் ஏதோ நாவல்களை படிப்பவர்களும் படிப்பதாக பாவனை செய்பவர்களும் பஸ் வரும் வழிமேல் விழி வைத்து கொண்டு இருப்பவர்களும் போக்குவரத்து இலாக்காவை திட்டிக் கொண்டு இருப்பவர்களும் அரசியல் விஷயங்களை அலசி ஆராய்ச்சி செய்து கொண்டு இருப்பவர்களும் இத்தியாதி இத்தியாதி மனிதர்கள் இருந்த அந்த கூட்டத்தில் அந்த பெண்ணுடைய உதவிக்கு யாருமே வரவில்லை. அவரவர் வேலை அவரவர்களுக்கு, அவரவர் பிரச்சனை அவரவர்களுக்கு. இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய அந்த கூட்டத்தில் யாருக்கும் மனது இல்லை. மனம் இருந்த சிலருக்கு அந்த ரோட் சைட் ரோமியோக்களை எதிர்த்து பேசும் துணிவும் இல்லை. கடைசியில் சுந்தரம் பொங்கி எழுந்தான். மிஸ்டர், அனாவசியமாக ஏன் அந்த பெண்ணை சீண்டுகிறீங்க? உங்கள் வேலையை பாருங்கப்பா என்றான் அவன்.
உடனே அந்த இளைஞர் படை முறைத்து பார்த்தது. அதிலே ஒரு பையனுடைய முகம் எங்கேயோ பார்த்தது போல இருந்தது. எங்கே பார்த்தோம்? யார் இந்த? ஓ! இவன் லாவண்யாவை பெண் பார்க்க வந்தானே மாப்பிள்ளை, அவனுடைய தம்பி அல்லவா? ஏய் இடியட், உன்னுடைய வேலையை பாருடா கண்ட்ரி ஃப்ரூட் என்று யாரோ ஒருவன் சொல்லி முடிப்பதற்குள் அவனுடைய கடைவாயில் ஒரு குத்து விழுந்து தெரித்தது. ஐயோ என்று கீழே விழுந்து உருண்டான் அந்த இளைஞன். எதிரே கையை மடக்கி கொண்டு யுத்த வீரனாக நின்றான் சுந்தரம். அடி வாங்கியவனும் மாப்பிள்ளையின் தம்பியும் திருப்பி தாக்கினார்கள். சண்டை தொடங்கிவிட்டது. மற்ற ரோமியோக்கள் எல்லாம் கல் கண்ட காக்காய் போல பறந்தோடி விட்டார்கள். சுந்தரம் ஒருவனை இருவரையும் பி என்று பீத்தெறிந்து விட்டான். இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த கூட்டம் அந்த சமயத்தில் வந்த பஸ்ஸிலே தொத்தி கொண்டு மறைந்தது. அவர்களுக்கு என்ன, யாரோ எவரோ சண்டை போட்டு கொண்டால் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல போக வேண்டுமே, அந்த பயத்தில் மீதி இருந்த கூட்டமும் கரைந்து விட்டது. திடீரென்று ஆபத் பாந்தவனாக அங்கே வந்தார் ஒரு கான்ஸ்டபிள். அவர் சண்டையை விலக்கிவிட்டு சுந்தரத்தையும் 2 இளைஞர்களையும் அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு ஸ்டேஷனுக்கு புறப்பட்டார். இந்த விஷயத்தை இதுவரையிலும் தாயாரிடமும் தங்கையிடமும் கூறவே இல்லையானால் அன்றே அவனுக்கு தெரிந்துவிட்டது. தம்பியை போலீஸ் லாக்கப்பிலே தள்ளிய தன் வீட்டில் அந்த மாப்பிள்ளை பையன் சம்பந்தம் செய்து கொள்ள மாட்டான். லாவண்யாவுக்கு இந்த வருணம் அவுட்டு தான். ஏண்டா, அந்த கூட்டத்தில் அத்தனை பேர் இருந்தாங்களே, அவங்க மாதிரி நீயும் சும்மா இருந்திருந்தா இப்படி நிலைமை வந்திருக்குமா? உன்னோட பரோபகாரம் செய்கைக்காக மெடல் கொடுக்க போகிறாங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற அநியாயத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுவதற்காக நீ அவதாரம் செஞ்சிருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ ஒருத்தன் தான் ஊரில் இருக்கிற அதர்மத்தை எல்லாம் ஒழிக்க போறியாக்கும். நமக்கு என்னென்னு நினச்சி நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தானே என்று மீனாட்சி பொறுமினாள். ஒரே மகள் கல்யாணமும் குதிராமல் தள்ளி கொண்டே போகிறதே என்ற கவலை நெருப்பை அடி வயிற்றிலே கட்டி கொண்டு இருக்கின்ற நமைச்சல். அது அவளை உலுக்கி எடுத்தது. அது எப்படி அம்மா, நம்ம கண் முன்னால் ஒரு பொண்ணு அவமானப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அம்மா? அந்த பொண்ணும் நம்ம லாவண்யாவை போல ஒரு சகோதரி தானே அம்மா. என் தங்கை அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருமா. ஆமாம்மா, ஊரில் உலகத்தில் இருக்கிற உன் சகோதரிகளுக்கெல்லாம் கல்யாணமாகட்டும், உன் கூட பிறந்த சகோதரி மட்டும் கல்யாணமாகாமல் குதிராட்டமாக வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மாவின் சொல்லம்பு லாவகமாக அவனுடைய நெஞ்சை தைத்தது. நெஞ்சு வேதனை தாழாமல் குனிந்து கொண்டான் சுந்தரம். வாசலில் டாக்ஸி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. எல்லோரும் வாசலை எட்டி பார்த்தார்கள். ஒரு வாலிபனும் ஒரு இளம் பெண்ணும் டாக்ஸியிலிருந்து இறங்கி உள்ளே வந்தார்கள். அந்த பெண் அன்று பஸ் ஸ்டாப்பிலே நின்ற பெண்தான். வணக்கம் சார், நான் தான் இந்த பெண், லதாவின் அண்ணன் மோகன். காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். உங்களை பற்றி லதா நிறைய சொன்னா. போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் சொன்ன தகவலை வச்சு உங்களை பற்றி உங்கள் ஆஃபீஸில் வேறு இடங்கள் எல்லாம் விசாரித்தோம். அதனால தான் உடனே வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல நேரமில்லை. இப்போது ஒரு முக்கியமான காரியமாகவும் இங்கே வந்தோம். உங்களை போல ஊருக்கு ஒருத்தர் இருந்தால் போதுமே, சமுதாயத்தின் குறைபாடுகளை எல்லாம் திருத்திவிடலாம். நல்லவர்கள் நமக்கென்ன என்று ஒதுங்கி இருப்பதால தானே நாடே நரகமாகிவிட்டது என்கிறார் அறிஞர் ஷாபி. நல்லவர்கள் பொறுப்போடு ஆங்காங்க தவறுகளை கண்டிக்க ஆரம்பித்துவிட்டால் இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான போலீஸும் நூற்றுக்கணக்கான கோர்ட்டுகளும் தேவையே இல்லை. போலீஸும் சட்டமும் குற்றவாளிகளை தண்டிக்கத்தான் செய்யும். நல்லவர்கள்தான் அவர்களை திருத்த முடியும். அந்த இளைஞன் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு பெரிய சொற்பொழிவே செய்துவிட்டான். கல்லூரி பேராசிரியர் அல்லவா? உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்த போது உங்கள் தங்கைக்கு சமீபத்தில் கல்யாணம் நடக்கப் போவதாக கேள்விப்பட்டேன். அதை அடுத்து மோகன் ஏதோ சொல்ல வாயெடுத்தான். மீனாட்சி மறுபடியும் முணுமுணுக்க ஆரம்பித்தாள். நீரு பூத்த நெருப்பாக மீண்டும் அவள் மனதிலே தணல் தெரித்தது. ஊருக்கு நல்லவன்னு பேர் எடுத்துட்டான்ல என் மகன், அது போதும் எங்களுக்கு. தங்கைக்கு கல்யாணம் நின்று போயிட்டா என்ன, போயிட்டு போகிறது. மோகன் திகைத்தான். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சார், அம்மா என்ன சொல்கிறாங்க என்றவாறு சுந்தரத்தையும் மீனாட்சியையும் மாறி மாறி பார்த்தான். சுந்தரம் சுருக்கமாக நடந்ததை சொன்னான். உடனே மோகன் சிரித்தான்.
அப்படியா? ஏய் லதா, கீழே உட்காரு என்று சொல்லிவிட்டு தானும் கீழே உட்கார்ந்து கொண்டான். அப்பொழுதுதான் அதுவரையிலும் வந்தவர்களை உட்காரக்கூட சொல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து சுந்தரம் வருத்தப்பட்டான். மிஸ்டர் சுந்தரம், நான் ராமகிருஷ்ணா கல்லூரியில் தமிழ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். சம்பளம் 480 ரூபாய். தாய் தகப்பனார் காலமாகிவிட்டார்கள். எனக்கு ஒரே சகோதரி, இதோ இந்த லதா தான். குடும்பத்தில் வேற பிக்கல் பிடுங்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சம்மதம் என்றால் இப்போவே நீங்கள் கொடுக்குற சொஜ்ஜி பஜ்ஜி காப்பியை சாப்பிட்டு விட்டு உங்கள் தங்கையை கல்யாணம் செய்துக்க சம்மதம்னு சொல்லிவிடுறேன். வரதட்சணை சீர் எதுவும் கேட்கல, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்று நிறுத்திவிட்டு தன் தங்கையை பார்த்தான். அண்ணனுடைய குறிப்பை உணர்ந்த லதாவின் முகம் செந்தாமரையாக கனிந்து மலர்ந்து குனிந்தது. நீங்களும் ஒரு நல்ல நாளாக பார்த்து எங்கள் வீட்டுக்கு வந்து என் தங்கை பண்ணுகின்ற டிஃபனை எல்லாம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு பாட்டு பாட சொல்லி கேட்டுட்டு பெண் பிடிச்சிருக்கான்னு சொல்லணும். இதோ இவளுடைய ஜாதகத்தையும் கொண்டாந்திருக்கேன். அதற்காகத்தான் நான் இத்தனை நாட்கள் கழித்து உங்களை பார்க்க வந்தேன். எங்கள் குடும்பத்தில் நான் தான் பெரியவன். வேற வழக்கமான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு தெரியாத. நான் பேசுகிறதுல ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கணும். என் தங்கைக்கு வரன் பார்க்குறேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எனக்கும் உங்கள் வீட்டில் பெண் கிடச்சிட்டாள். இரட்டை மகிழ்ச்சி. எம்எல்ஏ ஆகி மந்திரியும் ஆன மாதிரி என்றான் மோகன். மீனாட்சிக்கு கூட இரட்டை சந்தோஷம்தான். இவ்வளவு பண்புள்ள மருமகனையும் அழகான மருமகளையும் ஒரே சமயத்தில் அடைய கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. அன்பானவர்களே, ஐக்கன் அவர்கள் எழுதிய நமக்கென்ன சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.